கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். நேரம் அதிகமாகி போய்கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தியை இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தந்திருக்கிறார். அதை கர்த்தருக்குள்ளே பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே என்னோடு பேசுங்கன்னு கேட்போமா? தேவ ஆவியானவரே என்னோடு பேசுங்க, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் வெளிப்பட்ட தேவருக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோகன்னான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியம். இயேசு அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அவன் பிறவியிலேயே குருடனாகிய ஒரு மனுஷனை இயேசுவும் சீடர்களும் சந்திக்கிறாங்க. அவனை பார்த்தவுடனே சீசருடைய மனசில் ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்வி. அந்த கேள்வியை இயேசுட்ட நேரடியாக கேட்குறாங்க. ஆண்டவரே, குருவே, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அல்லேலூயா. இவன் குருடனாய் பிறந்திருப்பது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இவன் வியாதியஸ்தனாக இருப்பது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? ஆமென். இவன் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருப்பது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அல்லேலூயா. இன்னைக்கும் அங்கவீனம் உடையவர்களை நாம் தேசத்தில் பார்க்கிறோம். ஆமென். போன வாரத்தில் சென்னையிலிருந்து ஒரு அருமையான ஊழியர் என்னை சந்திப்பதற்காகவே அவர் இங்கே கடந்து வந்து போனார். ஆமென். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆமென். நான் நீண்ட தூரம் பயணம் பண்ணி ஆமென் கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்காக வந்துட்டு போனாங்க. நம்ம வீட்டுக்கு கூட வரல, இந்த ஆலயத்தில் கீழே உட்காந்து 1 மணி நேரத்துக்கிட்ட பேசி அவரை அனுப்பி வைத்தேன். அப்பொழுது அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? அவர் சொன்னார், 17 வயசு, 1977ஆம் வருஷம் 17ஆவது வயசில் அவன் அன்றைக்கு ஒரு அரசாங்க கல்லூரியில் படிக்கும்படியாக நான் சென்னைக்கு போனேன். என்னுடைய அப்பா இருந்த ஒரு வயலை விற்று என் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து தந்து விட்டார். அவர் சென்னைக்கு போனார். சென்னையில் போய் அந்த அரசாங்க கல்லூரியில் அவர் படிப்பதற்காக முயற்சி பண்ணார். அட்மிஷன் கிடைக்கவில்லை. கொஞ்ச நாளில் பணமும் தீர்ந்து போய்விட்டது. என்ன செய்கிறது? வீட்டுக்கு வந்தால் தகப்பனார் வேதனைப்படுவார். அங்கே இருந்தாலும் வாழ்வதற்கு வழி இல்லை. என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கும்போது சில குருடர்களை அவர் சந்தித்தார். அதில் ஒரு குருடர், அவன் யாரும் உதவி செய்வதற்கில்லை, அவர் அடிக்கடி இவர்கிட்ட உதவி செய்ய கேட்டுக்கொண்டே இருந்தார். காலையில் அவருக்கு உதவி செய்வார், சாயங்காலம் உதவி செய்வார். அவன் அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது கடைக்கு போவார், திரும்ப வருவார். அப்படியே இருக்கும்போது ஒரு நாளில் சொன்னாராம், தயவுசெய்து கோவிச்சுக்கிடாங்க, ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க. என்னையா? சாயங்காலம் ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு ஜெபம் இருக்குது, அதற்கு என்னை அழைத்து கொண்டு போவீங்களா? இந்த சகோதரன் சிஎஸ்ஐயில் வளர்ந்து வந்தவர். இவர் சேரில் இருந்து தான் ஆராதிச்சு பழக்கம். முழங்கால் போட்டு பழக்கம் கிடையாது, ஜெபித்து பழக்கம் கிடையாது, கண்ணீர் சிந்தி பழக்கம் கிடையாது. அந்த குருடனாகிய சகோதரரை இவர் அழைத்து கொண்டு அந்த ஜெபம் நடக்கிற இடத்துக்கு போனாங்க. போன உடனே இவருக்கு ஒரு சேர் கொடுக்கப்பட்டு அந்த சேரில் இந்த வாலிபன் உட்கார்ந்திருக்கிறார். அநேக குருடர்கள் அங்கே வந்தாங்களாம். வந்தவர்கள் எல்லாம் முழங்கால்களை நின்று கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு பாடுகிறார்கள், கண்ணீரோடு துதிக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். இவரை அறியாமலே இவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வி, நான் இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், இத்தனை வருஷமா ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறேன், எனக்கு கண்ணு தெரியும், எனக்கு நல்ல பலன் இருக்கு, ஆனால் நான் இப்படி ஒன்றும் ஜெபித்தது இல்லையே. இந்த கண்ணு தெரியாதவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்களே, எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? அல்லேலூயா. அப்படியே மனசில் நினைச்சார், எங்கள் கண்ணு திறக்கிறதுக்காக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. உண்மையாக இல்லை.
அவர்கள் ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறாங்க, குடும்பங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறாங்க, தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமென். அழிந்து போகிற மக்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறார்கள், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தபோது அவருடைய இருதயம் தொடப்பட ஆரம்பித்தது. அப்படியே ஆமென் சில மாதங்கள் அவங்க கூட தங்க ஆரம்பித்தார். அப்படியே அவர் ரட்சிக்கப்பட்டார், ஊழிய அழைப்பு பெற்றார், ஊழியத்துக்கு வந்தார். இன்றைக்கு அநேக குருடர்களை கூட்டி கொண்டு போய் உலகத்தின் பல பகுதிகளில் போய் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு தான் அல்லேலூயா சத்தம் எல்லாம் வரும். இந்த தொண்டையை தந்தாரே, நல்ல கையை தந்திருக்கிறாரு, நல்ல நாவை தந்திருக்கிறாரு, நல்ல சரீரத்தை தந்திருக்கிறாரு. இது இல்லாதவங்க இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிறாங்க. அவன் நமக்கு நல்லா இருக்கும்போது நம்ம மனசில் கேள்வி வரும். குருடனை பார்க்கும்போது, ரபி இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா? நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் கேள்வி வருது. கேள்வி யாருக்கு வந்திருக்கணும்? குருடனுக்கு வந்திருக்கணும். அந்த குருட ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கணும், ஆண்டவரே நான் இப்படி குருடரா பிறந்துட்டு ஆண்டவரே, இது யார் செய்த பாவம்ப்பா? எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் எப்படி இந்த பிரச்சனையில் இருக்கணும்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது தெளிவாக கவனிங்க. தன்னுடைய கண்ணிலே உத்தரத்தை வைத்துக் கொண்டு சகோதரன் கண்ணில் எடுக்கிற துரும்பை எடுக்க பார்க்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான பேர். சீஷர்கள் கூட்டம் அப்படிதான். தன்னுடைய கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கு, தன்னுடைய கண்ணில் குறைவுகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய பாவத்தை குறித்து எண்ணமே இல்லை. ஆனால் மற்றுள்ளவங்க சபையில் ஒரு ஆளுக்கு வியாதி வந்துட்டா உடனே ஆராய்கிறது, இவன் என்ன தப்பு பண்ணானோ? குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வியாதி வந்துட்டா உடனே ஆராய்ச்சி தான், இவன் தப்பு பண்ணியிருப்பான், இவன் சரியில்லை, இவன் அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான். இல்லை அருமையான தேவ பிள்ளையே, வியாதிகளுடைய காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். மனம் திரும்பி நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் சீசர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க? குரு ரபி இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அவங்க கேள்வி கேட்க காரணம் என்ன? 7 காரணத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லி செய்திக்கு நேரம் விரும்புகிறேன். ஒன்று, ஹல்லேலூயா, வியாதியினுடைய காரணம் பாவம்தான். வியாதியினுடைய காரணம் பாவம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் கவனியுங்கள். 5ஆம் அதிகாரத்தில் வந்தால் அங்கே ஒரு அழகான குளம், அந்த குளத்தினுடைய பேர் பெதஸ்தா எனப்பட்ட குளம். அந்த பெதஸ்தா குளக்கரையிலே குருடர், சப்பானிகள், சூம்பின அவையுடையவர்கள், பலவிதமான வியாதிக்காரர்கள் அங்கே படுத்திருப்பாங்க. குளம் எப்பொழுது கலங்கப்படும். ஆமென். மனசிலாகுது எல்லாருக்கும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர. தமிழ்லையும் மலையாளத்திலையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. പിള്ളേർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? കുഴം എപ്പോൾ കലങ്ങുമെന്ന് കാത്തിരിക്കുക. 38 വർഷമായി ദീനക്കാരൻ. 1 വർഷമല്ല, 2 വർഷമല്ല, 38 വർഷമായി രോഗം പിടിച്ചവനായി കിടക്കുന്നു. അവനെ ആർക്കും വേണ്ട, നാട്ടുകാർക്കും വേണ്ട, വീട്ടുകാർക്കും വേണ്ട. എന്നാൽ 38 വർഷമായി കിടക്കുന്ന അവൻ്റെ അടുക്കലേക്ക് യേശു വന്നു. യേശു வந்து சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட. முதல் கேட்டாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு தெரியுமா இவன் வியாதியை, இந்த வியாதிக்கு காரணம் பாவம் தான் தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. இயேசு சொன்னாரா? ஏதாவது சொல்லலை. நீ வியாதிப்பட்டது மகனே உன் பாவம் தான் அப்படின்னு சொல்லலை. உன் பாவத்தின் சம்பளத்தை நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லலை. உன் அக்கிரமத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய், என்னால் உனக்கு விடுதலை கிடைக்கான்னு சொல்லலை. ஆனால் இந்த 38 வருஷமாய் காத்திருக்கிறவனை தேடி இயேசு வந்தார். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். உனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார்.
விசுவாசத்தை கத்த பார்க்கிறார். 38 வருஷமா இவன் காத்திருக்கிறான், என்னை நம்பி இருக்கிறான். அவன் செய்த பாவம் எத்தனையானாலும் அவனுடைய பாவத்தின் பரிகார பலியாகத்தான் நான் வந்திருக்கிறேன், அவனுடைய அக்கிரமத்தை சுமக்கும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். வந்து முதல் கேள்வி, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. அவன் சாக்கு போக்கு சொன்னான். ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவு சொன்னாரு. சொல்லி முடிச்சோன்னா அவனுக்கு சுகம் ஆச்சுது. ஆனால் இயேசுவை அவன் பார்க்கல. இயேசுவை சுகம் ஆகிறதுக்கு முன்பாக பார்த்தான். சுகமான பிறகு அவன் திரும்பி பார்த்தபோது இயேசு ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் விட்டார். இயேசுவை அவன் காணவில்லை. படுக்கை எடுத்து கொண்டு போனவன் எங்கே போனான்னு கேட்டா, வீட்டுக்கு போகவில்லை. படுக்கை எடுத்து கொண்டு போனவன் நேராய் போனது கர்த்தருடைய ஆலயத்தில். ஆமென். தேவனுடைய பிள்ளை, உனக்கு ஏன் சுகம் தரணும் ஆண்டவர்? அல்லேலூயா. இனியும் நீ குடித்து அட்டூழியம் செய்வா? இனி நீ விபச்சாரம் செய்யவா? இனி நீ வேசித்தனம் செய்யவா? இனியும் துணிகரம் கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யவா? அவன் வியாதியிலிருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் சுகம் கிடைச்ச உடனே நம்பினவங்களை தேடி போகல, சொந்த பந்தங்களை தேடி போகல, சாராய கடையை தேடி போகல, ஆமென், உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்னாக ஓடி போகல. அவன் தேவாலயத்தில் இருக்கிறான். எத்தனை நாள் இருந்தான்னு தெரியல. ஆண்டவர் அடுத்த ஒரு நாள் அந்த தேவாலயத்தில் வரும்போது அவனை இயேசு கண்டார். அவனுக்கு இயேசுவே தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு அவனை தெரியும். இந்த காலவெல்ல சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவன் நாம் என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், எப்படி நாம் நடக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறபடினாலே தேவாலயத்தில் வைத்து அவனை காண்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவனை கண்டு அவன் பக்கத்தில் வந்து சொன்னார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாத. உனக்கு சுகம் கிடைச்சது உண்மை, நீ இன்னைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிறது உண்மைதான் மகனே. 38 வருடமாய் நீங்காத வியாதி உனக்கு நீங்கி இருக்கிறது. இனி நீ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய குருடி, குருடிக்கு சுகம் கிடைச்சது உண்மைதான். குருடு மாறின உடனே சுபாவம் என்ன செய்யிட்டு மாறிட்டு, ஆசீர்வாதம் வந்த உடனே வாழ்க்கை மாறிடக்கூடாது. நன்மை வந்த உடனே ஆமென் வாழ்க்கை மாறிடக்கூடாது. உயர்வு வந்தவுடனே, மேன்மை வந்தவுடனே நம்மை நடத்தினவர்களை அற்பமா எண்ணிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். படிக்க வச்சு பட்டம் கிடைச்சு நல்ல வேலை கிடைச்ச உடனே கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பெற்றோருக்கு விரோதமாக எழும்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒன்றும் இல்லாமல் கிடந்து ஆமென் ஏதோ கஷ்டத்தில் இருந்தோம், ஆமென், நமக்காய் கண்ணீர் சிந்தின தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பிவிடக்கூடாது. அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்படின்னா என்ன செய்யணும் நீ? ஆமென். பாவம் செய்யாதேங்கிற அர்த்தம். ஆமென். பாவம் செய்யாதேங்கிறது மட்டுமல்ல, நீ செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு மகனே. உனக்கு ஆண்டவர் செய்ததை சாட்சியாக அறிவிக்கணும். இயேசு என்னை விடுவித்தார். 38 வருஷமா குளக்கரையில காத்திருந்தேன். தெய்வங்கள் என்று சொன்னவைகளுக்கு பின்னால போனேன், உலகத்துக்கு பின்னால போனேன், வைத்தியத்துக்கு பின்னால போனேன், மருந்து மாத்திரைக்கு பின்னால போனேன், எனக்கு தெரிந்தவைகளுக்கு பின்னால போனேன். யாரும் எனக்கு சமாதானத்தையும் விடுதலையும் தரல. ஆனால் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இரட்சகர். அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். சோசியல் மீடியாவில் வருகிற செய்திகள் அநேக பிள்ளைகளை வழிதப்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதத்தை எடுத்தவர்கள் வேற எந்த மலையும் ஏற வேண்டியது வராது, ஏறக்கூடாது. இந்த வேதத்தை எடுத்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், வேற எந்த நாமத்தையும் நாமினால உச்சரிக்க கூடாது. ஆமென். வேற எந்த ஹல்லேலூயா விக்கிரகங்களுக்கும் பின்னால ஓடக்கூடாது. ஆமென். இரட்சகர் ஒருவரே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாதபடி வேறொரு நாமம் என்ன செய்யப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். உன்னை ரட்சித்தார், உன்னை குணமாக்கினார். மகனே, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு
இனி பாவம் செய்யாதே. இரண்டாவது வியாதியினுடைய காரணம் என்னன்னு கேட்டா சாபம். அல்லேலூயா. எழுதுகிறவங்க வேகமா எழுதி கொள்ளுங்க. பெரிய செய்தி அவன் சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை. வசனங்களை எடுத்து வாசிச்சா கூட நேரம் ஆயிரும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. அல்லேலூயா. ஒரு வியாதி வர காரணம் என்ன? நான் நேரமே சொன்னேன், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்ரீலங்காவில் போனோம். அல்லேலூயா. போனக்கு முந்தின வாரம் ஒரு வியாழக்கிழமை மாலையிலே அவன் ஒரு பெரிய கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த ஒரு சபையிலே அவன் வறண்டு போன ஒரு சபை. அவன் அல்லேலூயா பாலடைந்து போனதான ஒரு ஊழியம். அதில் எழுந்து கட்டுவோம் என்கிறதான கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் போன போது கர்த்தர் கிரியை செய்கிறார். அநேக ஜனங்கள் வந்திருந்தாங்க. ஆமென். எனக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் செய்தி கொடுத்தார். பின்னால் உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. என்ன தோணுச்சு, இவர் யாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அவர் தான் அந்த சபையினுடைய பாஸ்டர். அல்லேலூயா. மனசுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் உயிரை கொடுத்து டிக்கெட் போட்டு பணம் செலவு பண்ணி போய் உட்காந்து பிரசவம் பண்ணிட்டு இருந்தா, அந்த மனுஷன் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா. விசுவாசி தூங்குறா கூட பிரச்சனை இல்லை. பாஸ்டர் என்ன செய்கிறார்? தூங்குறாரு. அல்லேலூயா. மன கஷ்டமாக இருந்தது. பின்னால் உட்காந்து கண்ணீர் தான் வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அடக்கி கொண்டேன். அது முடிஞ்சு என்னுடைய டேன் வந்தது. நான் பிரசங்கம் பண்ண எழுப்புனேன். ஆண்டவரே, நீங்கள் தான் கிரியை செய்யணும், ஆவியானவர் கிரியை செய்யணும். வசனத்தை பேச ஆரம்பித்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரனுடைய சரித்திரத்தை மொத்தம் வெளிப்படுத்தினார். அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவர் ஊழியத்தை ஆரம்பித்தது, அந்த ஊழியத்தில் வந்த நிலைமை, இதெல்லாம் கேட்ட உடனே தேம்பி தேம்பி அழுதார் அந்த மனுஷன். அல்லேலூயா. இவ்வளோ ஆண்டவர் பேசிட்டாரே, சோத்திரம் அப்படின்னு மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தோட நான் தொடர்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப பார்த்தா அந்த ஆள் அதை விட அதிகமாக உடங்குறாரு. அல்லேலூயா. நான் ஒன்றுமே பேசலை. எனக்கு புரிஞ்சது, சம்திங் ராங், எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சோத்திரம். கூட்டம் முடிந்தது. எங்களை சாப்பிட்றதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சாப்பாடெல்லாம் பரிமாறதுக்கு பின்னால் அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு தோணுச்சு, இந்த ஆள்கிட்ட பேசுவோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற கண்டுபிடிக்கணுமே. அல்லேலூயா. நான் உங்கள் சாட்சி சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாட்சி. அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய ரட்சிப்பு நாளில், ஆரம்ப நாட்களில், ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நல்ல கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் சொன்னது போல கிருபையுடைய ஒரு தேவ மனுஷன். அவர் ஆலயத்தில் எடுக்கும்போது வியாதியஸ்தர்கள் வந்தால் விழுந்து சுகமாகி எழுப்புவாங்களாம். எந்த வியாதியாக இருந்தாலும் ஆலயத்தில் வந்து விழுந்து சுகமாகி எழுப்புவாங்க. சோத்திரம். நான் உடனே ரொம்ப ஆச்சரியமாச்சு. பிறகு இப்போ என்னாச்சு பாஸ்டர்? அந்த கிருபையை இப்போ இழந்தீங்க. அந்த கிருபை இழக்கிறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, தேவன் சபித்த ஒரு குடும்பத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. புரியுதா? தேவன் சபித்த, சாபம் பெற்ற, தேவனால் சபிக்கப்பட்ட. நீங்கள் நல்லா புரியணும். மனுஷனால் போடப்பட்ட சாபத்தை மாற்ற நாம் ஜெபிக்கலாம். பிசாசினால் போடப்பட்ட சாபங்களை மாற்ற நாம் ஜெபிக்கலாம். தேவனால் போடப்பட்ட சாபம் எங்கேயாவது இருக்குன்னா, அது மாறணும்னா யார் அந்த சாபத்தை சுமந்து திரிகிறார்களோ அவர்கள் ஜெபிக்கணும். அவர்கள் மனம் திரும்பணும். அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அவங்க மேலே போராடி நாம் ஜெபிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவையில்லாமல் போய் உத்தரவாதம் பண்ணிடக்கூடாது. தேவையில்லாமல் போய் கைகளை வச்சு ஜெபம் பண்ணிடக்கூடாது. யார் அவங்களுக்கு எதிராக நிற்கிறார் அப்படிங்கிற புரியணும். தேவன் பட்டயத்தோடு அந்த வீட்டில் வாசலில் நிற்கிறான்னா நம்ம போய் மன்றாடி பிரயோஜனம் இல்லை. ஏன் தேவன் பட்டயத்தோடு நிற்கிறார்? தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாதகம், தேவனுக்கு விரோதமாய் எழும்பின கோபம், தேவ கோபம் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த கோபம் மாறாது. அந்த கோபம் மாறாது.
அல்லேலூயா. அப்படி அந்த சாபத்தினால ஒரு குடும்பத்தில் 3 பேர் பைத்தியம், 3 பேர் ஆமென் அங்கவீனமானவர்கள். அந்த குடும்பத்திற்காக இவர் ஒன்று ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம். அது பிரச்சனை 1. 2, அதுக்கு அடுத்தபடியாக இந்த கொரோனா காலத்தில் ஆமென் சில வெளிநாட்டுக்காரங்க அங்கே வந்தாங்க. கொரியா அங்கே இருந்தெல்லாம் வந்து ஒரு உபதேசம் பண்ண ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா எல்லாம் சொல்லணுமா, சோத்திரம் சோத்திரம்னு சும்மா சொல்லணுமா? நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். ரொம்ப சோத்திரம் எல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இப்போ உட்காந்துருக்கிறோமே என்ன செய்யக்கூடாது? சோத்திரம் சொல்லலாம். வா வலிக்கும். ஆமென். அல்லேலூயா எல்லாம் சும்மா சும்மா என்ன செய்யாத, சொல்லாத. தேவனுடைய நாமத்தை என்ன செய்யாதுங்க. அது அன்னையிலேருந்து துதி சோத்திரம் இல்லாமல் போச்சு, கிருபை போய் விட்டது. இன்னைக்கு ஆலயத்தில் இருந்தால் என்ன வருது? ஒரு கட்டில் கொண்டு வந்துருங்க, ஒரு தலைவனையும் வச்சுக்கிடுங்க. ஆலயத்தில் வந்து என்ன செய்யுங்க, படுத்து உறங்குங்க. அதுக்கு ஆலயம். கர்த்தரை நான் காலத்திலும் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே இனியும் சொல்லி வா துறக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? அவன் உன்னுடைய வாயை விரிவாய் சிற, நான் அதை நிரப்புவேன். பெற்றுக்கொண்ட கிருபை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்ட தேவ வல்லமை இழந்து போகக்கூடாது. அப்படின்னா காரணம் என்ன? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லா கவனிங்கடா. அல்லேலூயா. நல்லா சோத்திரம் பண்ணணும். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என்னுடைய நாவின் மேல் இருக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சா எப்படி துதிக்காம இருக்க முடியும்? கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சா அவன் ரோட்டில் நடந்து போகும்போது அழுது துதிச்சுட்டு போகலாம். வாகனங்களை ஓட்டிட்டு இருக்கும்போது சத்தமிட்டு கர்த்தாவே எவ்வளவு நல்லவன். நம்முடைய பலத்தினால நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கல, நம்முடைய திறமையினால நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கவில்லை. அவன் இந்த கை இன்னைக்கு காலையில் நல்லா இப்படி உயர்ந்து வருதுன்னா எவ்வளவு சோத்திரம் சொல்லணும் தெரியுமா? அவளில் இந்த கையெடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குன்னா சோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல சில நிமிடங்கள் வாயை திறந்து சோத்திரம் சொல்லுங்களேன். சோத்திரம் 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 சோத்திரம். பெற்றுக்கொண்ட கிருபைகளை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்ட தேவ வல்லமை இழந்து போகக்கூடாது. சாத்தான் சொல்லத்தான் செய்வா, மங்காணி போல உட்கார்ந்துரு, மௌனமாயிரு, கையை தட்டாத, வாயை துறக்காத, உனக்கு பலகீனம்னு. ஆனா அல்லேலூயா தாவீது சொல்லுவாரு, என்னை ரட்சித்த ஆடுகளுக்கு பின்னால என்னை கொண்டு போன, ஆடுகளுக்கு பின்னால இருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்த. அல்லேலூயா. ஆமென். துதிக்கிறத ஆராதிக்கிறத பரியாசம் பண்ணிடக்கூடாது. ஆமென். எல்லாம் கவனிக்கணும். துதிக்கிறத ஆராதிக்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணிடக்கூடாது. சத்தமிட்டு துதிக்கணும். வேதத்தில் மலடியாக இருந்த 7 பேர். ஆமென். 1 ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் மலடியாக இருந்தாள். 2 ஈசாக்குனுடைய மனைவி ரெபேக்காள். 3 எல்கானாவுடைய யாக்கோவனுடைய மனைவி ராகேல். 4 ஆமென் எல்கானானுடைய மனைவி அன்னாள். 5 ஆமென் மனோவாவினுடைய மனைவி. 6 தாவீதுனுடைய மனைவி மீகாள். 7 எலிசபெத்து. இந்த 7 பேர்ல 6 பேருக்கு பிள்ளை கிடைச்சது, ஒருத்திக்கு மட்டும் கிடைக்கல. சாகர வரைக்கும் பிள்ளை கிடைக்கல. ஏன் ஆண்டவர் பிள்ளை கொடுக்கல தெரியுமா? சாபம். என்ன சாபம் தெரியுமா? துதித்த தாவீதை அற்பமாய் நிந்தித்த சாபம், ஆராதனை அசட்டை பண்ணின சாபம். அந்த குழந்தை சாகர வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு போய் நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே அவன் நான் பெரிய ஆளு, நான் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் பிள்ளை கிடைக்கும், அதனால அவன் மீகாளுக்கு பிள்ளையை கொடும். முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அவள் ஆராதனையை நிந்தித்தபடினாலே, தேவனை ஆராதிக்கிறதை துதிக்கிறதை அற்பமா எண்ணினபடினாலே அவருடைய வயிற்றை கத்தரை அடைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் தடைபட்டது எதனால? சபை மனம் திரும்பட்டும். ஆராதனை அற்பமா எண்ணாதீங்க. ஆராதிக்கிறவர்களை ஆமென் அல்லேலூயா சோர்ந்து போக பண்ணக்கூடாது. ஜெபிக்கிற
ஆராதிக்கிறவர்களை துதிக்கிறவர்களை அற்பமா எண்ணக்கூடாது. ஆமென். உறக்கத்தின் ஆவி அல்ல சபைகளுக்குள்ள வெளிப்பட வேண்டியது. சபைகளுக்குள்ள துதியின் சத்தம் வரணும். வீட்டுக்குள்ளேயும் என்ன வெளிப்படணும்? சினிமா சாலையினுடைய சத்தம் அல்ல வீட்டில் வர வேண்டியது. ஆமென். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. துதித்து பாருங்க, கிருபை வெளிப்படும். துதித்து பாருங்கள், சாபம் மாறும். துதித்து பாருங்க, ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். நம்முடைய வீட்டை கத்த துதியினால நிரப்புவாராக. நம்முடைய நாவை கத்த துதியினால நிரப்புவாராக. நம்முடைய சரீரங்களிலே அந்த துதியின் அபிஷேகத்தை கத்த தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். சாபம் ஏன் வந்தது? ஒன்று, பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை மீறினால் சாபம் வரும். உபாகமம் 28 அதிகாரம் 1 முதல் 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம். ஆனால் 14 முதல் 68 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சாபம். அப்படின்னா ஹல்லேலூயா, 4ல் 3 பகுதி சாபம், 1 பகுதி தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது சாபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சிலர் ஆராதனைக்கு பிந்தி வருவாங்க. ஒரு செட்டு பிந்தி வரும், ஒரு செட்டு நேரமே வந்துட்டு முந்தி போகும். கர்த்தருடைய நாளை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் போல எல்லாம் தோணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆராதனை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணிடக்கூடாது. ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை பேசாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக நீ எண்ணுவாய் என்றால் பூமியிலே உன்னதமான இடங்களிலே கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். ஆமென். போன மாதத்தில் ஒரு பெரிய சபையில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கடந்து போனேன். அந்த சபையில் நடந்த அத்தனை ஆராதனைகளிலும் அதிகாலை 5 மணி ஆராதனை, 10 மணிக்கு அடுத்த ஆராதனை, சனிக்கிழமை உபவாச ஜெபம், அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த சகோதரர்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் நடந்த 3 பரிசுத்த ஆராதனைகள், சாயங்காலம் நடந்த ஒரு ஆராதனை. 7 ஆராதனையிலையும் பாடல் பாடி ஆராதனை நடத்தின ஒரு சகோதரனை பார்த்தேன். நான் என்ன நினச்சேன்னா, அவர் தான் அந்த சபையினுடைய உதவி போதகராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கவனிக்கலாம், சபையினுடைய உதவி போதகராக இருப்பார் அப்படின்னு. நான் மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும்போது பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர்? சுமார் 2500 பேர் அந்த சபையினுடைய அங்கங்கள், 600 குடும்பம். அவர் சொன்னார், 2 பேர் தான். அப்போ அந்த பாட்டு நடத்தினவர், அவர் அசிஸ்டண்ட் இல்லை, அவர் சபையினுடைய ஒரு விசுவாசி. பிறகு எல்லா ஆராதனைக்கும் முன்னாலேயும் வந்துடுறாரு, எல்லா ஆராதனைக்கும் இருந்து பாட்டு பாடுறாரு, அவருக்கு வேறு தொழில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார், 15 வருஷமாக இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். எப்படி பாஸ்டர்னு கேட்டேன். சபைக்கு வரும்போது சாதாரண ஒரு டிரைவராக வந்தார். டிரைவராக வந்து இந்த ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் வர பல மடங்கு ஆசீர்வதிச்சு சொந்தமாக 12 லாரி தூத்துக்குடியில் இப்போ இருக்குது. அதை வச்சுட்டு தான் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாரு? ஆராதனை செய்கிறார். பூமியின் உன்னதமான இடங்களில் உட்காரணும்னா கர்த்தரை சரியா ஆராதிக்கணும். கர்த்தரை சரியா சேவிக்கணும். அறகுறையா இல்லை. உலகம் அதனுடைய ஆசைகளும் ஒளிந்து போகும். ஆனால் வசனம் ஒரு நாளும் பொய்யே இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கர்த்தரை நல்லா ஆராதிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சரியா நேரத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தரை அவன் உயர்த்தி பாருங்க. பூமியின் உன்னதமான இடங்களிலே உன்னை உட்கார பண்ணுவா. பிரமாணத்தை மீறினால் சாபம் வரும். 2, பண ஆசை பிடித்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தால் என்ன வரும்? அல்லேலூயா. யூதாஸ் சபிக்கப்பட்டு போனான். கேயாசி மட்டும் அல்ல, கேயாசினுடைய குடும்பம் அத்தனைக்கு என்ன வந்தது? குஷ்டரோகம் வந்தது. நாகமான் மேலிருந்த சாபம் ஆமென் போனது. அந்த சாபம் யாரை தொற்றி கொண்டது? எல்லாருக்கும் இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே, இவன் வியாதிப்பட்டது, இவன் குருடனா பிறந்தது, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? இந்த கேள்வி கேட்க காரணம் என்ன? கேயாசியை பார்த்துருக்கிறாங்க, சிலரை பார்த்துருக்கிறாங்க.
கேயாசி பொருளாசையினாலே எலிசா தீர்க்கதரிசியினுடைய கண்கள் தெரியாதுன்னு சொல்லி மறைத்தபடினாலே அவனுடைய குடும்பம் அத்தனையும் இன்னைக்கு குஷ்டரோகத்தின் குடும்பமாய் மாறி போனது. இதை கண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் கேட்குறாங்க, பொருளாசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? வேறாக இருக்கிறது. 3, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றால் சாபம் வந்துடும். அல்லேலூயா. மீரியா நல்ல விசுவாசிதான், நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க தான், நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க தான். ஏன்? மோசையே பாதுகாத்த சகோதரி. எல்லாரும் இருக்கலாம். மோசையே அல்லேலூயா சொல்லியிருக்கலாம், நான் மட்டும் ஒன்றை காக்கலைன்னா நீ இல்லடா இன்னைக்கு அப்படின்னு. சில ஆளுங்க சொல்லிடுவாங்க பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபெறாதப்பா. மீரியாமே நீ இல்லாட்டா ஒரு பன்னி குட்டி கூட காக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மீரியாமே நீ இல்லாட்டா அவன் எதையும் செய்ய கர்த்தரால முடியும். நம்ம கொண்டு எதையாவது கர்த்தர் செய்கிறான்னா பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அந்த கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தியோப்பியா ஸ்ரீயாகிய ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அந்த அழகற்ற பெண்ணை மோசே விவாகம் பண்ணினான்னு சொல்லி மீரியா முறுமுறுத்தாள். ஆகவே கர்த்தர் அவரை காரி துப்புனார்னு சொல்லுகிறார். காரி துப்புனார். ஆமென். மோசே ஜெபம் பண்ண போது கர்த்தர் என்ன சொன்னாரு? அவனுடைய தகப்பன் அவனை காரி துப்புனது உண்டானால் என்ன செய்யணுமா? வெட்கப்பட வேண்டாமா? அப்படின்னா வெட்கப்படட்டும். அல்லேலூயா. ஒரு காலம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்முடைய விரலை கூட அசைஞ்சிடக்கூடாது. அது குடும்பங்களை அழிக்கிற சாபங்களாகி வந்துவிடும். பயப்படுத்துவதற்கல்ல, ரொம்ப கவனமாக இருக்கணும். என் குடும்பத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அது வந்துடக்கூடாது. அது ஏதாவது வந்துட்டா இது சொல்றேனுடைய காரணம் என்ன? ஆண்டவரே என் வியாதிக்கு என்ன காரணம் என்கிறது என்னோடு பேசுவீராக. என்னுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்கிறத எனக்கு உணர்த்துவீராக. என்னுடைய குடும்பம் முன்னேறக்கூடாதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்கிறத எனக்கு பேசுவீராக. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய கண்ணை கத்த திறக்கணும். அல்லேலூயா. சொன்னேன், என்னை ஒரு ஊழியர் பார்த்தார். அந்த ஊழியரை கூட்டிகிட்டு வந்தவர் 1974 வாகமனில் வசித்த ஒரு சகோதரன். அவருடைய சில குடும்பங்கள் எல்லாம் இங்கேயே இருக்கிறாங்க. அவர் வந்தபோது சொன்னார், இது என் அண்ணன் குடும்பம், இது என் அக்கா குடும்பம், இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னார், அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் வாகமனில் அவங்க தான் நம்பர் 1 இருந்தாங்க அப்படின்னாங்க. உண்மைதான். ஆமென். சோதரம். அவ்வளவுக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்த ஆட்கள். நான் பேர்களை சொல்லலை. அவ்வளோ நல்லா இருந்தவங்க. இன்னைக்கு ஆமென் தேசத்தில் நல்ல ஒரு வீடு இல்லை, தேசத்தில் பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்கலை, இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய வாயிலேயே சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இதை அவங்கள்ட்ட பேசக்கூடாதா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? அவங்கள ரிஷிபுல நடத்தக்கூடாதா அப்படின்னு. அல்லேலூயா. கடைசியில் நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. உண்மைதான். நான் நல்லா இருக்கும்போது தேசத்தில் சிலர் அவன் குறைந்து பட்டு கொண்டிருக்கிறாங்களே. காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல், சொல்லுங்க, உன்னை வாளாக்காமல் நீ கீழாகாமல் மேலாவாய். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இந்த வேதத்தை சுமக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், தேவ சமூகத்தில் வந்தோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் பொய் அல்ல, இது சத்தியம். நான் கீழாகக்கூடாது, நான் மேலாகணும். ஆரோக்கியத்தில் நான் மேலாகணும், ஆசீர்வாதத்தில் நான் மேலாகணும், ஆவிக்குரிய தன்மைகளில் நான் மேலாகத்தான் வரணுமே ஒழிஞ்சு நான் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? கீழாகக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இனி ஒரு காரியத்தை கூட அவர் சொன்னார். அது ஏன் கண்ணையும் திறந்தது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிற காரியத்தை பேசுகிறார். நான் சொன்னேன், யாரும் அப்படி வரமாட்டாங்க கூட்டங்கள். நீங்கள் என்ன சொல்லுதிய? நான் வாகமனில் எல்லா இடத்துலையும் நடந்து பார்த்து விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். வாகமன்னே உங்கள் சபையில் தான் வாரதா சொன்னாங்களே அப்படின்னாரு. அல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கீங்க, அவங்க எல்லாம் இன்னைக்கு அவன் அந்த சபைக்கு போன ஆளுகள் எல்லாம் அங்கே போன ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு குறைவுபட்டுருக்குறாங்க. தேசம் நம்மை பார்க்கும்போது ஒரு சாட்சி சொல்லணும். ஆமென். 2 கையை வைத்து சொல்லுங்களேன்,
அவர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாக. நல்ல அதை ஒரு உறுதியாக சொல்லணும். அல்லேலூயா. சாபங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. நாம் கீழாய் போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. பிறகுற பிள்ளைகள் சூம்புற கையோடு பிறந்து விடக்கூடாது. பிறகுற பிள்ளைகள் அங்கவீனமாய் பிறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிறந்தால் அது தேவ நாம மைமைக்காக இருக்கட்டும். ஓராபா ஷியாக்கரதன ஹத்துரியாலரதனமன. ஆமென். இருதயத்தோடு கர்த்தர் பேசுவாராக. எனக்கு இருதயத்தை கர்த்தர் தொடுவாராக. அல்லேலூயா. ஆமென். துணிகரம் சாபத்தை கொண்டு வரும். உசியாவை கர்த்தர் ராஜாவாக வச்சாரு. ஆமென். ராஜஸ்தானத்தில் தான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உன்னை எதற்காக அழைச்சாரோ, எதை நம்ம கையில் தந்திருக்கிறாரோ அதைத்தான் செய்யணும். அதுக்குன்னுடைய கணக்கை தான் கர்த்தர் கேட்பார். தராத உன்னுடைய கணக்கை கர்த்தர் செய்ய மாட்டார். பாத்திரம் தேய்க்கிற கிருபையை தந்திருந்தால் நல்ல பாத்திரத்தை விளக்கணும். சாம்பார் வைக்கிற கிருபையை தந்திருந்தால் நல்ல சாம்பார் வைக்கணும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்குற கிருபையை தந்திருந்தால் அதை நல்லா கொடுக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற கிருபையை தந்திருந்தால் அதை செய்யணும். பாடுகிற கிருபையை தந்திருந்தால் அதை செய்யணும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு ஆளை விசாரிக்கிற கிருபையை தந்திருந்தால் அதை செய்யணும். அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு இறங்குற கிருபையை கர்த்தர் தந்திருந்தால் அதை செய்யணும். அதை விட்டுட்டு வேற ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. செய்யலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் அனுமதிச்சா செய்யலாம், ஆண்டவர் சொன்னா செய்யலாம். அல்லேலூயா. கிருபையை வளர்த்து கொள்ளணும். ஒரு காரியம் மட்டும் இல்லை. அல்லேலூயா. ஒன்றும் தெரியாதவங்களா வருவாங்க. ஆரம்பத்தில் வந்த பிறகு எல்லாம் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அது நல்லது. அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை. ஆனால் அந்த கிருபையிலேயே நம்ம நிற்கணும். அல்லேலூயா. சாகர மட்டும் அந்த கிருபையிலே நிற்கணும். அழைத்த அழைப்பிலேயே நிற்கணும். உசியாவை அழைத்தது ராஜாவாக இருக்கும்படி. ராஜாவின் அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் உசியா என்ன செய்தார் தெரியுமா? ஆலயத்தில் போய் தூபம் காட்ட ஆரம்பித்தார். ஆசாரிகளை தடுத்தாங்க. ராஜாவே, இது உமக்கு அடுத்ததல்ல, நீ செய்யக்கூடாது. இல்லை, அவன் துணிந்து செய்தான். என்ன வந்துச்சா? வெண் குஷ்டம். அந்த சாகிற வரைக்கும் என்னது குஷ்டம். ராஜாக்களுடைய கல்லறையில் அவன் அடுக்கலை, தனியாக ஒரு கல்லறை ஒன்று பண்ணி அவன் அடக்கம் பண்ணாங்க. உசியா நல்ல ராஜா தான். ஏன் குஷ்டரோகம் வந்தது? சாபம். அல்லேலூயா. 4 காரியம் சொன்னேன், சொல்லுங்களேன். பிரமாணத்தை மீறினால் சாபம் வரும். பண ஆசை, திரவிய ஆக்கிரகங்கள் சாபத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. லாட்ரி எடுக்கிறோம், பண ஆசை வரும்போது அதை சொல்லிட்டு போயிடுறேனே. ஆன்லைன்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்களே. கேரளத்தை அழிக்கிற கொடுமையான விஷயம் நம்பர் 1 சாராயம். அல்லேலூயா. இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் தான் சாராய விற்பனையில் அதிக வருமானம். 2வது வருமானம் என்னதில்? கேரளம். இந்த குடிக்கிறதுனால சரீரம் ஆரோக்கியமாக இருக்கா? குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கா? ஆமென். குடிகாரனுடைய சந்ததிகள் மேலே என்னத்தை வச்சு போகிறாங்கன்னா சாபத்தை. இப்போ இந்த லாட்ரி அடித்ததுனால கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனித்தேன் நான். கேரளா பம்பர் எத்தனை ரூபா? 500 ரூபா. ஒரு லாட்ரிக்கு எத்தனை ரூபா? சபையில் போடுறது எத்தனை ரூபா? கிழிஞ்ச நோட்டு, செல்லாத நோட்டு. அவன் போட்டால் அப்படி இந்தியா மேப்பெல்லாம் தெரியணும். ஆனால் 500 ரூபாய்க்கு அங்கே எடுக்கிறோம். சரி, நீங்கள் யாரும் இல்லை, இந்த ஆன்லைனில் கேட்குறவங்களா இருக்கும். அல்லேலூயா. என்ன ஆசை? எத்தனை கிடைக்கும்? 25 கோடி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாசமா குயவன வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி கொண்டு கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. லாட்ரி எடுத்துட்டு ஆசை தான். 25 கோடி அடிக்கும். கையில் எத்தனை கிடைக்கும்? கணக்கெல்லாம் தெரியும். 12 கோடி நம்ம கையில் கிடைக்கும். 12 கோடி எடுத்து இன்னதை செய்வேன், இன்னதை செய்வேன், இன்னதை செய்வேன். ஆஹா, என்னைக்கு வரைக்கும் தான்? பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்கா லாட்ரி எடு உன்னை நான் பணக்காரன் ஆக்குறேன்னு?
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் உழைச்சு நம்ம கையில் வராத ஒரு பணமும் நம்முடையது அல்ல. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தராத ஒரு ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் அல்ல. எத்தனையோ கோடி அவன் டிக்கெட் அடிக்கப்படுது. எல்லா டிக்கெட் வாங்குறவனுக்கும் என்ன தான் எனக்கு அடிக்கும். சிலர் கெட்டாக எடுத்துருந்தாங்க. 5000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 ரூபா கெட்டா. அந்த பைசாக்கு பிள்ளைகளுக்கு பாலும் இறைச்சியும் வாங்கி கொடுத்துருந்தா அவங்க ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. இந்த பைசா எங்கே போகுது? அல்லேலூயா. யாருக்கும் மாட்டம் கூட கட்டக்கு போகுது, யாருக்கும் வீட்டில் லிஃப்ட் வைக்க போகுது. அல்லேலூயா. நம்ம ஆஸ்பத்திரியில் கிடந்தா, நம்ம கண்ணீரில் இருந்தா எந்த கவர்மெண்ட்டும் வந்து 5 பைசா தராது. அவனுடைய பணம் ஆசீர்வதிக்கப்படணும். பண ஆசைனால் லாட்ரி எடுத்து சாபத்தை குமிச்சு வச்சிடக்கூடாது. கேயாசி மேலே வந்த குஷ்டரோகம் பிள்ளை மேலே வந்துடும். உனக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் வந்துடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சாபத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வேதத்தை சுமந்த நம்மளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் முகத்தை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஏற்ற வேளையில் அவர் ஆகாரத்தை தருவார். மிருகங்கள் அவருடைய கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வேலைக்காருடைய கண்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் கண்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது தான் வசனம் சொல்லுது. இல்லாத லாட்ரி ஏஜெண்டை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலை, குலுக்கல் நம்பரை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலை. இது அல்ல என்னுடைய நம்பிக்கை. என் ஆண்டவர் மட்டும்தான். அவர் தந்தால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். தசமபாகத்தை கொடுக்கணும், முதற் பலகத்தை கொடுக்கணும், பொருத்தன பலிகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. விசேஷித்த காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கணும். அமைக்கு குளிந்து சரிந்து விழும்படி ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சரி, ஆமென். அடுத்தது சாபம் வர காரணம் துணிகரம். ஆமென். அல்லது வியாதியினுடைய, ஆமென், அல்லேலூயா. 3வது காரணம் சொல்லுகிறேன். வியாதி வர காரணம் 1 பாவம், 2 சாபம், 3 கர்த்தருடைய பந்தியை ஆமென் துணிகரமாக எடுக்கிறது. கர்த்தருடைய பந்தியை அஜாக்கிரதையாக எடுக்கிறது, தகுதி இல்லாமல் எடுக்கிற. வாசிங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். வேகமாக வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய், கவனிங்கள், அபாத்திரமாய் போதனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதபடியினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவித்துக் கொள்ளுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். சிலர் அநேகர் நித்திரை அடைந்துட்டாங்க, செத்தும் போனாங்க. கொஞ்சம் கவனிங்களேன், ஒரு ஆமை சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்திய அசட்டை பண்ணக்கூடாது. தகுதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் எடுக்காமலும் இருக்கக்கூடாது. ஆமென். கவனிக்கிறீங்களா? தகுதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதனால் பிறந்த நாள்லேருந்து சாகர வரைக்கும் எனக்கு தகுதி இல்லைன்னு இருந்தால் பரலோகத்து போமா? முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அல்லேலூயா. அவரோடு ஐக்கியப்படாதவங்க, அவருடைய பந்தியில் ஐக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவரோடு கூட என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. போன திருவிருந்த ஆராதனையில் கத்த மகிமையாக அந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தன்னுடைய சொந்த சரீரத்தை விட்டு வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரனார். வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காய்
அவன் சிந்தப்படுகிற ரத்தம் புதிய உடன்படிக்கிற ரத்தம்ன்றாரு. இதை நம்ம வாங்கும்போது தகுதியோடு நம் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் பாத்திரத்தின் மகிமை உணர்ந்தவர்களாய் இதை பருகிறோன்னா அந்த நேரமே நம்ம சரீரத்தில் இருந்த சாபம் மாறும், வியாதி மாறும், அந்தகார வல்லமைகள் மாறும். இதை உணராதபடி ஏதோ சாயக்கடையில் போய் ரொட்டி தின்னது மாதிரி தின்னோன்னா அல்லேலூயா வியாதி வரும். இவன் செய்த பாவமா, இவனுடைய முன்னோர் செய்த பாவமா? 3 வசனத்தை கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11, 16 வசனம். அடுத்து வியாதியினுடைய காரணம் சாத்தான். லூக்கா 13, 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்ரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். எங்கே இருக்கிறாவ? தேவாலயத்திலே இருக்கிறாள். 18 வருஷமா கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியாக இருக்கிறாள். அவளுக்கு அல்லேலூயா இயேசு அவன் எழுந்திருக்க சொல்லி சுகத்தை கொடுக்கிறார். வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அங்கே இருந்தவங்க எல்லாம் அவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் சுகமாக்கலாமா என்று சொல்லி. அப்பொழுது இயேசு கொடுத்த பதிலைத்தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடக்கூடாதா? கரமையத்திராமே சொல்லுங்க. அடுத்த வியாதியினுடைய காரணம் என்னது? பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், எரிச்சலின் ஆவிகள் ஒருவேளை நமக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும். அதுக்கு என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா ஆமென். பேதுருடைய மாமி சுகவீனமாக இருந்தாங்க. அது காமனானது. 6 காரியம் சொன்னேன். 1 கூட ஞாபகப்படுத்துகிறேன். பாவத்தினால் வியாதி வரும். 2 சாபத்தினால் வியாதி வரும். 3 கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணுகிறனால சாபம் வரும். 4 பிசாசினால வியாதி வருகிறது. 5 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சாதாரணமாய் வரக்கூடிய வியாதிகள். 6வதாக மரணம் ஜீவன் எங்க இருக்கு? யோபு பயந்த காரியம் அவனுக்கு என்ன செய்ததா? அல்லேலூயா கேன்சர் வந்துருமோ? பயம் என்னத்தை கொண்டு வரும்? நெஞ்சு வலி வந்துருமோ? கொரோனா பிடிச்சிருமோ? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். சொல்லணும் வாயை திறந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய. எனக்கு சில வியாதியஸ்ல பார்க்கும்போது, சில மனுஷனை பார்க்கும்போது எனக்கு இது போல் வந்துருமோ, நானும் இப்படி ஆயிடுவேனோ? வயசான ஆளுக்கு சில ஆளுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. எனக்கும் வயசாகும்போது இதே கதி தான். யார் சொன்னது? இது ஆண்டவராக தான் தாரு. நம்ம நாவினாலே சொன்னோம். ஆமென் சோத்திரம். சிலருக்கு பெண் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளையை பார்க்கல. எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொன்னால் என்னது வரும்? சிலருக்கு பெண் பிள்ளை இருக்கிறாங்க, பெண் பிள்ளை பார்க்கல. எத்தனை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பார்க்காது. நமக்கு எல்லாம் இந்த கதி தான் கடைசியில். என்ன வந்து மரணமும் ஜீவனும். சோத்திரம். நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும். அல்லேலூயா. சிந்தனை ரொம்ப முக்கியமானது. யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு. அப்போ யோபுக்கு எல்லாம் இருக்கும்போது நினைப்பாரு, ஆடு போயிருமோ, மாடு போயிருமோ, பிள்ளை செத்துருமோ, அப்படியே வீடு இடிஞ்சு விழுந்துருமோ. நினச்சது என்ன செய்தது? பயத்தை புறம்பாக்குங்கள். பக்கத்தில் இருக்க வேகமாக கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு. நீங்கள் கை கொடுத்ததுக்கு அவங்க பயப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. கடைசியாக, இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
எந்த வியாதியாக இருந்தாலும், நான் சொல்கிறேன், எவ்வளோ பாவத்தில் வந்த வியாதியாக இருந்தாலும், சாபத்திலிருந்து வந்த வியாதியாக இருந்தாலும், அக்கிரமத்திலிருந்து வந்த வியாதியாக இருந்தாலும், தேவன் நினைத்தால், தேவனுடைய கிரியை வெளிப்பட்டால், தேவ நாம மகிமைக்காக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். பெரிய பிரசங்கம் இருந்தாலும் நாளை இதை பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் வியாதிப்பட்டால் என்ன செய்யணும்? ஒரு 5 காரியத்தை சொல்கிறேன், கவனிங்கள். வியாதிப்பட்டால் முதல் செய்ய வேண்டியது, யாக்கோபு சொல்கிறாரு 5:14 முதல், சபையின் மூப்பர்களை என்ன செய்யணும்? அதெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு. வியாதிப்பட்டால் முதல்ல செய்ய வேண்டியது என்னது? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. 2, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டும். அல்லேலூயா. 3, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணும். சொல்லுங்க, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இனி ஒன்று சொல்கிறேன், வியாதியஸ்தர்கள் என் வியாதிக்கு சுகம் தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டால் மட்டும் போதாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் வியாதிக்கு சுகம் தரணும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்போ செத்து போடா அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இனி ஒரு 10 வருஷம் கூட எனக்கு உயிரை தாங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? எதுக்குடா நான் 10 வருஷம் கூட உனக்கு தரணும்? உனக்கு தான் இப்போ 70 வருஷம் வரை தந்துருக்குறேன் உயிரை. இந்த 70 வருஷத்தில் நீ சாதிக்காத எதையாவது இந்த 10 வருஷத்தில் சாதிப்பியா? சொல்லி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இல்லைப்பா, இந்த 10 வருஷத்தில் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம் தான். ஆமென். ஒரு பொருத்தனை தான். எசேக்கியா பண்ண மாதிரி, ஆண்டவரே இனி நான் பரிசுத்தமாக வாழ்வேன் ஆண்டவரே, இனி உண்மையாக வாழ்வேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கள், வயசானவங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய திட்டம் நம்மை குறித்து நிறைவேறாமல் உயிர் போகக்கூடாது. ஆமென். தேவ வாக்கு தத்தங்களை காணாமல் நம்முடைய உயிர் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்னு சொல்லியிருக்க, அதை பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன தரணும்? ஆயுசை தரணும். அப்போ அந்த ஆயுசு தந்தாருன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட ஆமென். இப்போ செஞ்ச கிரியை போதான்னு இனி 4 கிரியை கூட செய்வா? அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு ஜீவனை தருவீங்கன்னா, என் மேலே கிருபையாக இருப்பீங்கன்னா, இത്രയും நாளுகள் வெறுதே போய் பாடணும்னு தோணுது நேரம் போதே. இனியுள்ள நாள் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, பலப்படுத்துவார். ஆமென். 4வது, சில கடினமான காரியங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். குடும்பமாக உபவாசம் இருக்கணும். அழுது புலம்பணும். ஆண்டவரை பார்க்கணும். கடைசியாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம். சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணுவது இல்லை. இந்த காலை வேளையில் நான் நம்புகிறேன், சுகத்தை கர்த்தர் நமக்கு தர இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். எந்த பெரிய பலகீனமான இருந்தாலும், இடையில ஒரு வாரத்தில் சொன்னேன், சிலர் சிட்டிக்கு பைசா கட்டுறது மாதிரி, சிலர் பிள்ளைகளுக்கு பீஸ் அடைக்கிறது மாதிரி, மாதம் ஒரு குறிக்கப்பட்ட பணம் எங்கே போகுது? அது நிறுத்தப்படணும். நிறுத்தப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் உம்முடைய பிள்ளை, இந்த சரீரம் உம்முடையதப்பா, இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் நீர்தான் சிருஷ்டித்தீர். அவனுடைய தாயினுடைய கற்பத்தில் எலும்புகளை உருவாக்குனவர் நீர், இந்த கண்ணை உருவாக்குனவர் நீர், இந்த காதை உருவாக்குனவர் நீர், என் காலை உருவாக்குனவர் நீர். என் சரீரத்தின் மேலே வியாதிக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நேற்றைக்கு ஆண்டவர்கிட்ட பேசினார். சோத்திரம். ஆஸ்பத்திரியில் போய் செத்து போனவங்க நிறைய, அதனால யாரும் ஆஸ்பத்திரிக்கு போகாமலாம் இருக்கிறாங்க. சொல்லுங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அவன் பக்கத்தில் பெட்டில் கிடந்த ஆளுங்க எல்லாம் செத்துட்டாங்க. அதனால யாரும் டாக்டரை குறை சொல்லலை, மருந்தை குறை சொல்லலை. திரும்பவும் எனக்கு 2 குத்தி கூட வைக்கணுமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் கூட போடுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாருங்கள், யாரோ ஒரு ஆள் செத்துட்டாங்க, யாரோ ஒரு ஆளுக்கு சுகம் இல்லைன்னு ஒன்று மற்ற ஆளுகள் என்ன நினைக்குது? மனசிலாகல. அல்லேலூயா. அவர் சுகம் தருகிறவர். ஆமென். ஒரு பக்தர் ஜெபித்தார் வியாதியஸ்தர்களுக்காக. 100 பேருக்கு ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு கூட சுகம் இல்லை. அவரை பார்த்து கேட்டாங்க, இனியாவது ஜெபத்தை நிறுத்தக்கூடாதா? அவர் சொன்னார், இல்லை, நான் சாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இவங்களுக்கு சுகம் ஆகுதோ ஆகலையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணவர் தான் உலகத்தில் பெரிய சுகமளிக்கிற ஊழியராக மாறினார். இந்த காலை வேளையில் கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலின் வல்லமை நம்மள வெளிப்படட்டும். சுகத்தை வெளிப்படுத்துகிறவர். கொஞ்சம் நம்ம உணர்ந்து கொள்ளணும், நான் செய்த பாவமோ என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ மன்னிங்க ஆண்டவரே. என்னை குறித்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இவன் செய்த பாவம் அல்ல, இவன் முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல, கர்த்தருடைய கிரியை. இன்னைக்கு உடைய கிரியை என் மேலே வெளிப்படட்டும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமே. ஆலையில் ஒவ்வொரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. நான் நம்புகிறேன், ஆன்லைனில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தரோட வல்லவராக இருக்கிறார். ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீலங்கா தேசத்தில் போன போது சபையில் 300 சில்லுவான பேர் வந்தாங்க. அவன் சாயங்காலம் 3:30 மணிக்கு ஆராதனை. காலையில் 11 மணியிலேருந்து வந்து காத்து நிற்கிறாங்க. வந்ததில் சுமார் 200 பேருக்கு மேலே, 250 பேருக்கு மேலே இயேசுனா என்னன்னு கூட அறியாதவங்க பொட்டு வச்சுருக்கிறாங்க, நாமம் போட்டிருக்கிறாங்க, பலவிதமான வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் காத்திருந்தார்கள். நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது 3:30 மணி ஆயிடுச்சு. பாஸ்டர் சொன்னார், 11:30 மணிக்கே வந்துட்டாங்க பாஸ்டர், 6 மணிக்கு கடைசி பஸ்ஸு, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, இத்தனை பேருக்காகவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. 300 பேரையும் தொட்டு ஜெபம் பண்ணாலே 3 மணிக்கூர் மேலே ஆயிரும். ஆமென். ஆனால் செய்தி கொடுக்காமல் ஜெபிக்க முடியாது. செய்தியை கொடுத்துட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தா தேவன் அற்புதத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தால் யாரையும் தொடலை. சாட்சிக்கு அழைப்பு கொடுத்த போது தேவனுடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். முதலாவது ஒரு சகோதரி வந்தாங்க, பல வருஷமாக காது கேட்காது, கர்த்தர் காதை துறந்தார். ஒரு பாட்டி வந்தாங்க, 2 கண்ணு எனக்கு தெரியலை, மங்களாகவே இருந்துச்சு, இன்னைக்கு கர்த்தர் காதை திறந்துட்டார். இனி ஒரு சகோதரன் வந்தார், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குற உண்மை தானா அப்படின்னு, ஏன்னா போய் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த நபர் வந்தார், எனக்கு பேசவும் முடியாது, அவன் எனக்கு கேட்கவும் செய்யாது, ஜெப வேளையில் கர்த்தர் தொட்டார். அதுக்கடையில் ஒரு சகோதரன் இப்படி நின்று இப்படி கையை வைத்துறாரு. இதென்ன கையை இப்படி வைத்துறாரு அப்படின்னு பார்க்குறேன். நான் இடது கையை வைத்திட்டே இருக்கிறார் இப்படியே. அல்லேலூயா. அவர் சொன்னார், 10 வருடங்களுக்கு மேலாக இந்த கையும் காலும் எனக்கு வழங்காது. அல்லேலூயா. ஜெப வேளையில் கர்த்தர் தொட்டார். இப்போ நல்லா வைத்துற, அவர் சும்மா வைச்சிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பரிகாரி. அவருடைய கிரியை எனக்கு வெளிப்பட போகிறது. அவருடைய வல்லமை இன்றைக்கும் வெளிப்பட போகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல மட்டுமல்ல, இங்கேயும் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் மேலே அசைவாடுவீராக. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, நான் வைத்திரு கொடுக்கிற பணத்தை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவேன் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக பயன்படுத்துவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. சாபங்கள் மாறட்டும். அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உங்களுக்கு வரப்பண்ணுவதில்லை. எல்லா கரங்களையும் உயர்த்தலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? வியாதி உள்ள இடங்களில் ஒரு கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. நாடி நரம்புகளிலே எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கேன்சர்கள் சுகமாவதாக. குடல் சம்பந்தமான வியாதிகள் சுகமாவதாக. கிட்னி சம்பந்தமான வியாதிகள் சுகமாவதாக.
தைராய்டு வியாதிகள் சுகமாவதாக, அசுத்த ஆவிகளினால உண்டான வியாதிகள் சுகமாவதாக, பொறாமைகளினால எரிச்சலினாலே ஆமென் மந்திர தந்திரங்களினாலே உண்டான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக, பாரம்பரிய சாபங்களினால உண்டான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்படட்டு விடுதலை உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சபையில் வந்திருக்கிற ஒருவரும் வியாதியில் இருக்க கூடாது. எல்லா வியாதியின் கோர பிடிகள் நீங்குவதாக, கட்டிகள் கரைந்து போவதாக, கேன்சர்கள் சுகமாவதாக, சுவாச முட்டல்கள் சுகமாவதாக, நெஞ்சு வலிகள் சுகமாவதாக, ஹார்ட் பிளாக்குகள் சுகமாவதாக. ஹalleluya ஹalleluya. அலர்ஜி சம்பந்தமான வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். எல்லா கரங்களை தட்டி ஆமென். அந்நிய பாஷைகளில் சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.